السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் முதலாக மற்ற எல்லா பொருள்களும் அல்லாஹுவை தான் புகழ வேண்டும் என்ற நியதியை முதலாவதாக அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றார். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹுவை புகழக்கூடிய தன்மை உடையதாகவே அமைத்து வைத்திருக்கின்றார். வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி என்று உலக பொருள்களுடைய புகழ்ச்சியை பற்றி குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எந்த பொருளும் அவனை தஸ்பீஹ் செய்து புகழாமல் இருப்பதில்லை என்பதாக. அது சிறிய ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, அல்லது வானம் மலைகள் போன்ற பிரம்மாண்டமான பொருளாக இருந்தாலும் சரி, எல்லா பொருள்களுமே அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே மனிதர்களாகிய உயர்ந்த படைப்பாகிய மனிதர்கள் அவனைத்தான் புகழ வேண்டும், எல்லா காரியங்களிலும் அவனுடைய புகழை முந்தி வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொல்லித் தருகின்றான். நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். நல்லது கிடைக்க வேண்டும் என்றாலும், தீயதை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவதன் மூலமாக அதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். கேட்டுத்தான் பெற வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு பெயரே கேட்டு பெறக்கூடிய சமுதாயம், துஆவுடைய சமுதாயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதற்கு முதல் நியதி என்னவென்றால், அல்லாஹ்வை நல்ல முறையில் புகழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், எடுத்த உடனே கையை நீட்டி யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்டு விடாதீர்கள். அதற்குரிய முறை மரியாதையான நிலை என்னவென்றால், முதலாவதாக யாரிடத்தில் நீங்கள் கேட்கின்றீர்களோ அவனை நன்றாக புகழ்ந்து கொள்ள வேண்டும். புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நன்றாக புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்படி புகழ்வதிலே மிகச் சிறந்த ஒரு வாசகம் எதுவென்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது. சென்ற வாரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று புகழக்கூடிய பல்வேறு நிலைகள் பற்றி, நபிமார்கள் எல்லாம் எப்படி புகழ்ந்தார்கள் என்பது பற்றியும், பிறகு இந்த உலகத்தை விட்டு நீங்கிய பின்னாலும் கூட சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. எனவே அல்லாஹ் தஆலாவை புகழ்வது எல்லா பொருள்களுக்கும் முந்தியதாக இருக்க வேண்டும், எல்லா நிலைகளுக்கும் ஆரம்பமானதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முதலாவதாக சுட்டிக்காட்டி அல்ஹம்து புகழ் அனைத்தும் என்று சொல்லுகின்றார். அதற்குரிய விளக்கம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. ஹம்த் என்று சொன்னால் என்ன, அந்த அல் என்பது எதற்காக வேண்டி போடப்பட்டு இருக்கின்றது, அல்ஹம்து என்பதற்கு என்ன பொருள் என்ற விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. பிறகு இந்த புகழ்ச்சிகள் அனைத்தும், அதாவது சென்ற வாரம் சொல்லப்பட்டது, புகழ்ச்சிகளிலே புகழ்வதிலே 4 விதமான புகழ்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தன்னை தானே புகழ்ந்து கொள்வது, அல்லாஹ் மற்ற பொருள்களை படைப்பினங்களை புகழ்வது, மனிதன் தன்னை தானே புகழ்ந்து கொள்வது,
ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை புகழ்வது, அல்லது ஒரு படைப்பினங்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது, அல்லது ஒரு படைப்பினம் மற்றொரு படைப்பினத்தை புகழ்வது. இப்படி 4 விதமான புகழ்கள். எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். நீங்க என்னை பாராட்டினாலும் சரி, நான் உங்களை பாராட்டினாலும் சரி, பாராட்டுதலுக்கு உரியவன், புகழ்ச்சிக்கு உரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழ்களும் லில்லாஹ், அல்லாஹுக்கே சொந்தம், அல்லாஹுக்கே உரிமையானவை என்பதாக குறிப்பிடுகின்றான். லில்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுவை குறிக்கும். அது எழுவாயாக, சப்ஜெக்டாக உபயோகிக்கப்படும். லில்லாஹ் என்றால் அவனுக்கே, லில்லா அல்லாஹுக்கே உரியவை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுக்கே, அந்த லாம் என்பதை போட்டுவிட்டால் அவனுக்கு சொந்தமானது. அந்த லாம் என்பதற்கு, லீ என்பதற்கு பலவிதமான பொருள்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல அல்லாமு லில் இஸ்திஹகாக் என்பதாக சொல்லப்படும். அந்த லில்லாஹ் என்பதிலே உள்ள லாம் இருக்கின்றதே, அது உரிமைப்படுத்துதல். அல்லாஹு தாலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரிமை என்பதாக அவனுக்கு உரிமைப்படுத்துதல். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த். குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தெரியும், பல இடங்கள்ல குர்ஆன்ல லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி அப்படின்னு வரும். வல் அர்த், அல்லாஹுக்கே சொந்தமானவை, வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும். வானங்களில் இருக்கக்கூடிய பொருள்களும் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களும் அல்லாஹுக்கே சொந்தமானவை. அங்கே மில்கியத், அந்த லாமுக்கு, அந்த லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி என்பதிலே வரக்கூடிய லாம் இருக்கின்றது, லில்லாஹில உள்ள லாம், அது மில்கியத்தை காட்டக்கூடியது, அதாவது உரிமையை காட்டக்கூடியது, சொந்தத்தை காட்டக்கூடியது. இந்த இடத்துல லில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி என்பதில் உள்ள லாமாகிறது இஸ்திஹகாக், இதுவும் உரிமை என்று சொல்லலாம். அல்லாஹ்வுக்கே உரிமையானது, வேற யாருக்கும் புகழுக்கு உரிமை கிடையாது. இடையில புகழ்ச்சிகளை நான் உங்களை பாராட்டுறேன், நீ எங்களை பாராட்டுறேன் என்று சொன்ன இந்த பாராட்டுகள் எல்லாம் வருது, இவர் புகழுக்குரியவர் அப்படின்லாம் சொல்றோம். இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் இடைப்பட்டவை. அதாவது அசல் புகழ்ச்சி என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பிறகு இடையில வரக்கூடியது தற்காலிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், தற்காலிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம். அதே போன்று எல்லா பொருள்களும் அல்லாஹு தாலாவுக்கு தான் சொந்தம். வானத்துல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லா பொருள்களும் அப்படின்னு சொல்லும் போது நாமும் அதுல கட்டுப்பட்டவங்க தான். பூமியில இருக்கக்கூடிய பொருள்களை நாமும் கட்டுப்பட்டவர். எல்லா மனிதர்களும் அல்லாஹு தாலாவுக்கு தான் சொந்தம். மனிதர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். யாருக்கும் அது சொந்தம் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய கண், என்னுடைய காது, என்னுடைய மூக்கு அப்படின்னு சொல்றோம். என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல் அப்படின்லாம் சொல்றோம். என்னுடைய நிலம், என்னுடைய கடை அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தற்காலிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அசல்ல யாருக்கு அது சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அந்த லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி என்பது மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த் அப்படிங்கிற வாசகத்தில் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னா வேற யாருக்கும் கிடையாது. அசல் உரிமை அல்லாஹ் தஆலாவுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார். சரி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ரப்பில் ஆலமீன், ஆலத்தார்களை, பிரபஞ்சத்தில் உள்ளவர்களை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வரும்படியான, காப்பாற்றி வரும்படியான, வளர்த்து வரும்படியான அல்லாஹ்வுக்கே சொந்தம். இப்ப அவனுக்கு அல்லாஹ் தஆலா யார் என்பதை தெரியப்படுத்துகின்றான். அந்த அல்லாஹ் யாரு, ஏன் அவனுக்கே புகழை கொடுக்க வேண்டும், அவனுக்கே புகழை சாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா, அவன் ரப்பாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட ரப்பு அப்படின்னு சொன்னா, ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பு. ஆலமீன், எல்லா உலகத்தின், உலகம் என்று எத்தனை இருக்கின்றனவோ அத்தனை உலகத்தார்களுக்கும், உலகத்தார்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றி வளர்த்து வரக்கூடியவனான அல்லாஹ்வுக்கே சொந்தம். ரப்பு என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ரப்பு என்று சொன்னால் வளர்த்து வரக்கூடியவன், அல்லது பரிபாலித்து வரக்கூடியவன், ரட்சித்து காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு ஒரு அர்த்தம், தர்பியத்துடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்படியாக வளர்த்து வரக்கூடியவன். ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வரக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். ரப்புங்கிறதுக்கு நீங்க உருதுலையோ அல்ல தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும். அதாவது பரிபாலித்து வளர்த்து வரக்கூடியவன் அப்படின்னு இருக்கலாம், அல்லது ரட்சித்து காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு அர்த்தம் தான், 2 அர்த்தம் தான் செய்ய முடியும். ஆனா அதுக்கு அசல் அர்த்தம் என்ன? ரப்பு அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை தபுலியகு ஷைஇ இலா கமாலிஹி ஷைஅன் ஃபஷைஅன் அப்படிங்கிறது அதுக்கு விளக்கம், தாரீஃப் என்பதாக சொல்லப்படும். ரப்புக்கு விளக்கம் தபுலியகு ஷைஇ இலா கமாலி, ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலையின் பக்கம் சேர்த்து வைத்தல்.